அதாவது பொதுமக்களான நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அரசு சரியில்லை, அரசு அதிகாரி சரியில்லை, அதிகாரம் சரியில்லை, போக்குவரத்து சரியில்லைன்னு குறை தானே சொல்லுவோம். இதில் எத்தனை பேர் இந்த குறை சொல்கிற எத்தனை பேர் கரெக்டாக கூட நம்ம யோசிச்சிருக்கோம்? புதுச்சேரி இந்த விழுப்புரம் மாவட்டத்தோட எல்லை பகுதியில் தான் இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதில் என்னென்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மெடிக்கலு, இந்த ஜூஸ் கடை எல்லாமே இருக்குது பேசஞ்சருக்கு வாங்கிறதுக்காக. இதில் வந்து ஒரு 10 மீட்டர் தள்ளி ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. பொதுமக்கள் யாருமே இந்த பஸ் ஸ்டாப்பை பயன்படுத்துறதே கிடையாது. இதில் நீங்கள் கேள்வி கேட்கலாம், அந்த பஸ் ஸ்டாண்ட் என்ன நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது நல்லா இருந்த ஒரு இடம் தான். அதாவது ஹாஸ்பிட்டல் எதிரில் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே வந்து நிற்கிறதுனால பஸ்ஸுமே அங்கே தான் நிறுத்துகிறான். ஆக்சுவலாக பஸ்ஸு அங்கே நிறுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, வரிசையாக பின்னாடி ஒரு 10 பஸ் நிற்குது. வர பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு இடையூறு. இதையும் ஆக்சுவலாக சொல்கிறேன்னா, பொதுமக்கள் பொதுவாக நம்ம பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயம் கவர்மெண்ட் பண்ணித்தரலன்னா நம்ம குறை சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கட்டி இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லாம் கட்டி பல வருஷம் ஆகுது. இப்போ அந்த பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. இப்போது நடந்துட்டு இருக்க ஒரு ஆட்சியில் ஒரு 75% மக்களுக்கான தேவை எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணாலும் ஒரு 25% பண்ணாத ஒரு விஷயத்தை குறை பேசுறது தானே நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம். அதை என்ன எடுத்துக்கிறான்? அதாவது வர எதிர்கட்சி என்ன எடுத்துக்கிறான், அதை ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன், மக்களுக்கு இலவசத்தை பண்ணுறேன், இப்போ கூட புதுச்சேரியில் இலவசம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. வந்ததுக்கப்புறம் பண்ணுவாங்களான்றது தெரியல. இருக்கிற ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கவே நம்மளால முடியலல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக இருப்போம். அடுத்தது அது சரியில்லைன்னா எதிர்த்து கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எல்லாருக்குமே உண்டு. அப்படின்னும் போது நம்மளை கரெக்டாக மாற்றிப்போமே. நம்ம அரசு சரியில்லை அப்படின்னா பொதுமக்கள் தான் அதை மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. இப்போ என்ன விஷயம், பொதுமக்கள் சரியில்லாதனால அதை கவர்மெண்ட் தான் மாற்றணும். திரும்ப அந்த பஸ் ஸ்டாப் இடிச்சிட்டு புதுசாக ஒரு பஸ் ஸ்டாப் கட்டி அந்த இடத்துல பஸ்ஸெல்லாம் நிற்க விடாமல் அங்கே ஒரு டிராஃபிக் போலீஸை போட்டு அவங்களெல்லாம் மிரட்டி அந்த இடத்துக்கு அனுப்பிச்சி விட்டால் தான் அது மாறுமான்றது தெரியுதில்ல.